Hi all, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு இன்னர் வேர்ல்ட் டைனாமிக் பிளெஸ்ஸிங் பியூட்டிஃபுல் எர்த் ஏஞ்சல்ஸ். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து செல்ஃப் கேர் பற்றி பார்க்க போகிறோம், லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சின்ன சிட்சாட் மாதிரி தான் இருக்க போது. நம்ம லைஃப்பில் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இப்போ இருந்தாலும் அதை நம்ம கடந்து ஈஸியாக வந்துடலாம் அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது? கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். சில பேருக்கு அந்த பிரச்சனையும் இல்லாமல் கூட இருக்கலாம். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஓவர் திங்க் பண்ணுறவங்களா கூட நீங்கள் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டேக் அ ஃபியூ டீப் பிரெத்ஸ். நான் என்ன சொல்வேன்னா, ஒரு மூச்சை இழுத்து விடுங்கன்ற. நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் அந்த விஷயங்களை நினச்சி ஓவர் திங்க் பண்ணுறதால உங்களுக்கு ஒரு விஷயம் பிரச்சனை கொடுக்குதுன்னா நீங்கள் அதை திரும்ப 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 நினைக்கும் போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அந்த பிரச்சனை சரியாயிடும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் அதிகப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் வந்து அதை ஃபோக்கஸே கொடுக்காதீங்க. அது ஒரு ஆளாகவே மதிக்காதீங்கன்ற நான் அந்த பிரச்சனையை. அதுக்கு பதிலாக யூ கேன் கான்சென்ட்ரேட் ஆன் வாட் யூ வாண்ட். அப்படி தான் நான் சொல்லணும். இது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் என்னன்னா அது நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கும் அது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம அதை பண்ணுறதுக்கு தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தோணுது. இது ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே நம்ம லைஃப்பில் எதுனாலுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு அது வரும். இப்போ நம்ம நினைக்கிறோம் உடனே அது சேஞ்ச் ஆகும் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம அது ப்ராக்டிஸாக கொண்டு வரணும். நம்மளுடைய லைஃப் ரொட்டீனில், டே டு டே ரொட்டீனில் ஒரு நல்ல விஷயங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது நம்மளுக்கு வரும். நல்லா படுத்து தூங்கிட்டே இருந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சும்மா ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்தா அதுதான் நம்மளோட ப்ராக்டிஸ், அதுதான் நம்மளோட டெய்லி ரொட்டீன் அப்படின்னா நல்ல விஷயங்கள் டக்குன்னு வராது. அப்போ என்ன செய்யணும்? அதை ஒரு நாளைக்கு ஒரு ஹேபிட்டாவது என்ன பண்ணணும்னா நம்ம கொண்டு வரணும். ஒரு க்ளீனாக வச்சுக்கோங்களேன். வீட்டை எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ண முடியுமோ ஒரு நாளைக்கு ஒரு ரூம் இல்லை ஒரு ரூம் உங்களால் க்ளீன் பண்ண முடியலன்னா இன்னைக்கு இந்த விண்டோ பார்ட் மட்டும் நான் க்ளீன் பண்ண போகிறேன். அந்த மாதிரி கூட ஃபார் லேடிஸ்க்கு நான் சொல்கிறேன். இல்லை ஜென்ட்ஸ் கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ ஜென்ட்ஸ்க்கு என்ன சொல்லலாம்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் சாங், ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ்ன்னு கிடையாது, நான் சொல்கிறேன், பொதுவாகவே சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பேட் திங்ஸில் போகிறீங்கல்ல, ஆல்கஹாலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு ரிலீஜியஸ் பீப்புளாக இருந்தால் டெம்பிளுக்கு போங்க. அந்த டைமுக்கு டெம்பிள் போயிட்டு அங்கே உட்காந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு நல்ல வாசனையான இடம், அந்த மாதிரி போய் பாருங்கள். உங்கள் மனசை ரிலாக்ஸ் ஆக்கி பாருங்கள். இல்லை ஒரு பார்க், ஒரு வாக்கிங், ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள், ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பழைய நண்பர்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம் இல்லையா? இப்படி நம்ம நிறைய நல்ல விஷயங்களை நம்ம லைஃப்பில் சின்ன சின்னதாக நம்ம சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய இம்பேக்டை நம்ம லைஃப்பில் கொடுக்கும். எப்பவுமே நம்ம கான்சன்ட்ரேஷன் நல்ல விஷயங்கள்ல இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசி பேர் அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சிடாது. ரொம்ப இப்போ எப்படி சொல்கிறது, நமக்கு தான் நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கணும். என்னதான் ஈவன் அம்மா அப்பாவே இருந்தால் கூட அதாவது என்ன சொல்கிறது, தனக்கு பசிச்சா தான் தான் சாப்பிடணும். அப்படி தனக்கு என்ன பிரச்சனை, தனக்கு என்ன தலைவலின்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தான் தெரியும். அடுத்தவனை பற்றி பேசுறது தேவையில்லாத வேலை. அதே மாதிரி நம்மளும் அடுத்தவங்களை பற்றி நினைக்கிறதும் தேவையில்லாத வேலை. நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன வேணும், நம்ம எது கிடைச்சா ஹாப்பியாக இருப்போம், இப்போ இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், இது மாதிரியான விஷயங்களில் தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்கே போதோ அந்த ஃபோக்கஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சக்தி கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஃபோக்கஸ் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய கவனத்தை உங்களுக்கு எது வேணுமோ அது மேலே செலுத்துங்க. சின்ன சின்ன டெய்லி ரூட்டீன்ஸ், சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வாங்க.
உங்க லைஃப்ல இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சேஞ்சஸ் ஆகுது, ஒரே ஒரு டெய்லி ரொட்டீன்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல இம்பேக்டை கொடுக்கும். உங்களுக்குன்னு ஒரு மீ டைம் கண்டிப்பா வச்சுக்கோங்க. செல்ஃப் டாக், இந்த உலகத்துல நீங்க யார்கிட்ட பேசுறதுனாலும் உங்ககிட்ட நீங்க பேசுங்க, ரியலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு தெளிவு கண்டிப்பா அதுல இருந்து ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல சிந்திக்க வைக்கும். அது நல்லதா இருக்கட்டும். உங்க லைஃபை பாசிட்டிவா ஹாப்பியா கொண்டு போக சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல தாட்ஸ் உங்களுக்கு வரட்டும். அது மேல உங்களுடைய கவனம் எல்லாம் போகட்டும். இந்த இறைவனுடைய வேண்டுதல் அதான் எனக்கு இருக்கு. நம்ம எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும், நல்ல சிந்தனைகளோட இருக்கணும். நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு நம்மளுக்கு தான் தெரியும். அதனால உங்களுடைய சொல்யூஷன் உங்க கையில தான் இருக்கு. Take care of everything. Take care of your home. Take care of your health. Take care of yourself first. Give importance to yourself first. I hope you will understand what I try to say. Thank you. We will meet next video.